கடைசியாக பார்த்த கூகுள் டாக்ஸில் டேபிள் இன்சர்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி அதை தொடர்ந்து நம்ம எப்படி ஒரு ட்ராயிங்ஸை நம்ம வேர்டில் கூகுள் டாக்குமெண்ட்டில் பயன்படுத்துறது, அதை தொடர்ந்து எப்படி ஒரு சார்ட்டை இன்சர்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ எப்பவும் போல் இமெயில் ஐடி லாகின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெனு பாரில் போயிட்டு கூகுள் மெனு பாரில் டாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். நம்ம கடைசியாக நம்ம எடிட் பண்ண டாக்குமெண்ட் ரீசன்ட் டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு காட்டும். ஸோ அதில் நம்ம கூகுள் டெய்லி நியூஸ்ன்ற டைட்டிலில் தான் நம்ம ஒவ்வொரு முறையும் டாக்குமெண்ட் எடிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்காக நமக்கு வேணும்னா புது டாக்குமெண்ட் வேணுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபைலில் போயிட்டு நியூ டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதிய டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிடும். இந்த புதிய டாக்குமெண்ட்டுக்கு நான் இப்போ ஒரு டைட்டில் கொடுக்குறேன். இதுக்கு பேர் drawings and charts. ஸோ ட்ராயிங்னு சொல்லும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம பென்சிலில் நமக்கு வேணுன்ற ஒரு பிக்சரை வரைகிறதுக்காகவோ இல்லை ஒரு பகுதியை நம்ம வரைபடத்தில் கொண்டு வந்து காட்டணுன்றதுக்காகவோ பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான். இதை இன்சர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்சர்ட் மெனுக்கு போங்க. ட்ராயிங் மெனுவை பயன்படுத்தணும். இந்த மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு நியூ கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா கூகுள் ட்ரைவில் போட்டு வச்சு இங்கே கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நியூ ட்ராயிங்ஸ் கொடுக்க போகிறோம். ட்ராயிங்கை கொடுத்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட விண்டோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த விண்டோ எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த பிக்சரை வரைகிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பேப்பர்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெனு பாஸ் இருக்குது, இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இது ஒவ்வொன்றத்தையும் பார்ப்போம். அன்டூ, இதுக்கு பேர் ரீடூ, இது பெயிண்ட் ஃபார்மெட்டு. நம்ம ஏற்கனவே பெயிண்ட் ஃபார்மெட் பார்த்துருக்குறோம். காப்பி வித்தவுட் ஃபார்மெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் பார்த்துருப்போம். இன்னொன்று வெறும் பேஸ்ட் வித்தவுட் ஃபார்மெட், அதே மாதிரி பேஸ்ட் நார்மல் ஃபார்மெட், அது மாதிரி ஜூம் இன் ஜூம் அவுட், இது எல்லாமே இங்கே இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இது டிஃபால்ட் கர்சர் உங்களுக்கு இருக்கும். இதுதான் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கர்சர் பாயிண்ட். நம்ம இப்போ ஒரு ட்ராயிங்கை வரைய போகிறோம் அப்படின்னா நமக்கு ஷேப்ஸ் தேவை இல்லையா, ரெடிமேடாக இருக்கக்கூடிய ஷேப்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷேப்ஸில் பல்வேறு வகையான வடிவங்களை உங்களுக்கு ஆயத்தமும் வச்சுருக்காங்க. ஆயத்தம்னா நம்ம வேணுங்கிற டிசைனை அப்படியே எடுத்து இங்கே பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி ஏரோஸ், எந்த மாதிரி ஏரோஸ் வேணுமோ நீங்கள் இந்த ஏரோஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கால் அவுட்ஸ், இப்போ நம்ம ஒருத்தர் திங்க் பண்ணுற மாதிரி, ஒருத்தர் ஆச்சரியமாக ஒருத்தர் ஒன்று பார்க்குற மாதிரி, ஸோ இந்த மாதிரி பேனர்ஸ் மாதிரி சின்ன சின்ன விளம்பர ஹெட்டிங்ஸ் போடுறதுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ், ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸை நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டிராஃபிக் லைட்டு எனக்கு வேணும் அப்படின்னா நான் எப்படி அதை இங்கே கொண்டு வந்து வைக்கிறது. டிராஃபிக் லைட்டோட பேக்ரவுண்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சாதாரண ஒரு பிளாக் கலர் கொடுத்துடலாம் அந்த போர்டுக்கு. அடுத்து அதில் ஷேப்ஸில் ஒரு வட்டம் நமக்கு தேவைப்பட போகுது. எத்தனை வட்டம்னா ஒரு 3 வட்டம் தேவைப்படுது. அதுக்காக நான் இந்த 3 சர்க்கிள்ஸ் ட்ராயிங் பண்ணுறேன். சர்க்கிள்ஸ் ட்ராயிங் பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொரு சர்க்கிளையுமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம இந்த மாதிரி சர்க்கிள்ஸை பேஸ்ட் பண்ணும்போது சென்டர் அலைனாக கூட நம்ம பண்ணிக்கலாம். முதல்ல இதை செலக்ட் பண்ணுங்கள், அடுத்து ஷிஃப்ட்டு கொடுத்து இதை செலக்ட் பண்ணுங்கள். ஷிஃப்ட்டு கொடுத்துட்டு ஒன்றையும் செலக்ட் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட்டும் இங்கே இருக்குது, அது எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். மோரில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலைன்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ லைன், பேராகிராஃப், ஸ்பேஸிங்கு, அலைன்மெண்ட், சென்டர் அலைன் கொடுத்தாக்கா இது எல்லாமே இருக்குது. நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம், பார்ப்போம், ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்தீங்களா, இப்போ இதுக்கு ஒரு கலர் வேணும் நமக்கு. என்ன கலர்? ஃபஸ்ட்டு ஆரஞ்சு, நெக்ஸ்ட் ரெட்,
நெக்ஸ்ட் க்ரீன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தேவையான ஒரு இமேஜை நம்ம கொண்டு வந்து வச்சுக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதை மூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராயிங்ஸை நம்ம வரையலாம். மேலும் உங்களுக்கு நிறைய வகையான லைன்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன பாக்ஸ் வரைகிறேன். ஃப்ளோ சார்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒரு வேலை செய்ய போகிறோன்னா அந்த வேலை எப்படியெல்லாம் நம்ம வந்து அந்த வேலையை கொண்டு வந்து செஞ்சு காட்ட போகிறோன்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஃப்ளோ சார்ட்டு. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். இங்கே ஸோ இங்கேருந்து இது வருது. உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான், சின்ன ஒரு ஐடியா. இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு லைன்ஸ் இருக்குது. லைனை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு லைன் நமக்கு என்ன ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிளில் லைனை ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரோ ஹெட்டட் லைன், இந்த மாதிரி ஆரோ ஹெட்டட் லைன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்போ கனெக்டர். இப்போ நான் இங்கே வந்து ஒரு கனெக்ஷன் கொண்டு போய் கொடுத்துக்கலாம். எல்போ கனெக்டர், எல் வடிவமான இது கர்வ் கனெக்டர். ஸோ இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிசைன் தெரியும். வளைவான ஒரு கோடு, அதிலே பார்த்தீங்கன்னா கர்வ் கனெக்டர்லேயே இன்னொரு கர்வ் ஆப்ஷன் இருக்குது. இது நம்ம மல்டிபிள் லைன்ஸை ட்ராயிங் பண்ணும்போது கர்வ் ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு பாட்டு வரைஞ்சி வச்சுருக்கீங்கன்னா அதே போல் வரைகிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்படி வரைஞ்சாச்சு. இது எல்லாமே 2D ட்ராயிங்ஸில் இருக்கக்கூடியது தான். நம்ம வேணுங்கிறத எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஃப்ளிப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் நம்ம மேனுவலாகவே ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ட்ரா பண்ணுறோம்னா அதுக்கு அதே போல் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் நம்ம பயன்படுத்துவோம். இப்போ இது கலர் ஃபில் பண்ணுறது தான். நீங்கள் இங்கே வந்துட்டு கலர்ஸை ஃபில் பண்ணலாம். இது போல் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய டூல்ஸை பயன்படுத்தலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். நமக்கு வேணுன்ற டெக்ஸ்ட்டை இங்கே டைப் பண்ணிக்கிறதுக்காக ட்ராயிங்ஸ் இல்லை நீங்கள் அந்த பிக்சருக்கு என்ன டைட்டில் கொடுக்கணுங்கிறீங்களோ அந்த டைட்டில் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பிக்சரோட டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு எத்தனை வேணுனாலும் நீங்கள் அதே அலைன்மெண்ட்டோடு பயன்படுத்திக்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் பிக்சரை கொண்டு வரீங்கனாலும் பிக்சர் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இங்கே இருக்குது. நம்ம டைரெக்டாகவே பிக்சர் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வரைஞ்சி முடித்தாச்சு. என்னோடய ட்ராயிங்கை நான் வந்துட்டு சேவ் பண்ணிக்க போகிறேன். சேவ் அண்டு க்ளோஸ் கொடுக்கலாம். இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃபாகவோ அல்லது இமேஜ் ஃபைலாகவோ நம்ம பயன்படுத்தலாம். நான் இப்போ வந்து டெஸ்ட் இமேஜஸ் ஓல்டரில் சேவ் பண்ணுறேன். அதே மாதிரி பிடிஎஃபாக எடுத்தேன். இப்போ நான் அதை வந்து ஜேபிஇஜி பிக்சர் ஃபைலாக எடுத்துக்கிறேன். ஃபைல் நேம் நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம்.
ஃபைல் நேம் ஆப்ஷனும் பார்த்தோம். ஸோ பிஎன்ஜி ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு வேணுன்ற எல்லா ஃபார்மேட்டும் கொடுத்துருக்காங்க. ஜேபெக் காமனாக யூஸ் பண்ணக்கூடியது, பிடிஎஃப் காமனாக யூஸ் பண்ணக்கூடியது, பொதுவாக அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய ஃபார்மேட்ஸை இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து அண்டு தெரியும் இல்லைங்களா எல்லாருக்கும். நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பேக் அடிக்கக்கூடியது, இன்னொன்று மறுபடியும் அதை கொண்டு வரக்கூடியது. பேக்வேர்டு இஸ் அண்டு, தென் ரீடு ஃபார்வர்ட். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நார்மலாகவே இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஷோ ரூலர்னால் இங்கே இருக்கக்கூடிய ஸ்கேல் பகுதி அதுதான் ஷோ ரூலர். நமக்கு வேண்டாம்னா அதை எடுத்து விட்டுடலாம். நமக்கு வேணும்போது அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கைட்ஸ், ஷோ கைட்ஸ். இந்த கைடு அப்படிங்கிறது இந்த பகுதியை பிரித்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் நம்ம அந்த இருக்கிற ஸ்கொயர்ஸ் அந்த மாதிரி இல்லை இருக்கிற இடத்த பயன்படுத்துறதுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த கைட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேண்டாம்னா நம்ம ஷோ கைட்ஸ் எடுத்து விட்டுடலாம். இப்போ இந்த மல்டிபிள் இமேஜஸை வரைஞ்சிருக்கோம். இது எல்லாம் எனக்கு வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் அப்படின்னும் போது ஸ்னாப் டு கிரிட்டு, ஸ்னாப் டு கைட்ஸு, ஸ்னாப் டு கிரிட்டு கொடுத்துருங்க. இது ஒன்றும் எப்படி வந்து அலைன் ஆகுதுன்னு பாருங்கள். இதை ஸ்னாப் பண்ணும்போது இல்லை மேலே கீழே நீங்கள் அசைக்கும் போது ஒரு அலைன்மெண்ட் லைன் வந்தது இல்லையா நமக்கு. ஸோ அதுதான் நம்ம இப்போ கிரிட்டு வைக்கல. கிரிட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம அதில் காட்டிக்கலாம். ஸ்னாப் டு கைட்ஸ்ன்னு வச்சிங்களேன்னா இதுவே வந்து ஸோ இங்கே உங்களுக்கு ரெட் கலர் சென்ட்ரல் மிடில் ரைட்டு, இங்கே மிடில் இருக்குது, இது எதுவும் காமனாக மிடிலாக இருக்குது. இது போல் கைட்லைன்ஸ் வச்சு நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இது சென்ட்ரல் இல்லைன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் சென்டர் கொண்டு வரலாம். இது சென்ட்ரல் இல்லைன்னா இது இப்போ சென்ட்ராக காட்டுற கோட்டில் வச்சு கொடுத்துடலாம். இந்த முறையில் நீங்கள் ட்ராயிங்ஸை பயன்படுத்தலாம். நம்ம ஏற்கனவே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நமக்கு ட்ராயிங்ஸை சேவ் அண்டு க்ளோஸ் கொடுத்து வெளியே வந்தாச்சு. ஸோ இப்போ இங்கே வந்த பிறகு இதெல்லாம் என்ன பண்ணலான்னா பிக்சருக்கு உண்டான எல்லா வசதிகளும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ எடிட்டிங்கில் போனீங்கன்னா திரும்ப நீங்கள் எடிட் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு கிடச்சிரும். இதை போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுற வசதிக்கு நீங்கள் போகலாம். அடுத்து ஃபார்மேட்டில் போனீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் ஃபார்மேட்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பயன்படுத்திட்டோம். பேராகிராஃப், சென்ட்ரல் லைன், லெஃப்ட் லைன், ஜஸ்டிஃபை, புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்கோம். நம்ம இதில் பயன்படுத்தாத ஒன்று காலம்ஸ். இதை நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்றது வந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.